பாருங்கள், காக்டெயிலோட ஃபஸ்ட்டு பேபி எவ்வளோ பிக் ஆகிட்டாங்க பாருங்கள். இப்போ நான் ஒரு இதில் வச்சுருக்கேன், லைட்டாக நடக்கிறான். இவன் செகண்ட் பேபி, இவனும் அப்படி சாயிறான், கொஞ்சம் லைட்டாக நடக்கிறான். இவன் கொஞ்சம் நல்லாவே நடக்கிறான். பாருங்கள், ஹேரை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம டெய்லி தூக்கி வச்சோம்னா அவன் நம்மக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிடுவாங்க ரெண்டு பேருமே. அடுத்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் குட்டியாக இருக்காங்களா, அதனால் அவங்கள இன்னும் ஒரு 3 days கழித்து தான் தூக்க முடியும். இவங்க அதுக்குள்ளே பிக் ஆயிடுவாங்க. இந்த இப்படி கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் ஏறுவாங்க. பாருங்கள், க்யூட்டாக இருக்கானா? பார்க்குறானா? இப்போ தான் அப்பாட்ட சாப்பிட்டு முடித்தாங்க, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். க்யூட் பேபி. நம்ம இப்போயே இவங்களுக்கு ஒரு பேர் மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு பார்த்தோம்னா அவங்க நல்லா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நேம் நான் செலக்ட் பண்ணணும் இனிமே தான். இது ஃபஸ்ட்டு பேபி 18 days, அது செகண்ட் பேபி 15 days ஆகுது. எல்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பிறந்ததுங்க தான் அடுத்தடுத்து. இது எல்லாமே சேல்ஸ்க்கு தான். இன்னும் ஒரு 15 days கழித்து ரெண்டையுமே அடுத்தடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இன்னும் முடி வளர்ந்த பிறகு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. க்யூட் பேபிஸ். தூக்கம் வருது.